வணக்கம். ரூபாய் 24,470 கோடியில் புதுப்பொலிவு பெற்ற 103 ரயில் நிலையங்கள் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். தெற்கு ரயில்வேல 130 கோடி செலவில் 13 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டன. தமிழகத்தில் பரங்கிமலை, சாமல்பட்டி, சிதம்பரம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, ஸ்ரீரங்கம், விருத்தாச்சலம், போளூர், குழித்துறை ஆகிய ரயில் நிலையங்கள் புதுப்பொலிவுடன் பயன்பாட்டிற்கு நேற்று வந்தது. மின்தூக்கி, நடை மேம்பாலங்கள், கூடுதல் நடைமேடைகள், பயணியர் காத்திருப்பு அறைகள், நுழைவாயில்கள், நகரும் படிக்கட்டுகள் உள்ளிட்ட வசதிகள் இந்த ரயில் நிலையங்களில் இடம்பெற்றுள்ளன. மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் பேசும்போது, கடந்த காலங்களில் தமிழக ரயில் நிலையங்களுக்கு 800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பாஜக ஆட்சியில் இந்த ஆண்டு மட்டும் 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவை, சேலம், காட்பாடி, ராமேஸ்வரம் ரயில் நிலையங்கள் சர்வதேச விமான நிலையங்களைப் போல் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் வாயிலாக உலகத்திற்கு உணர்த்தி உள்ளோம். அதனால் 50,000 கோடி ரூபாய்க்கு நம் பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளோம். இது மிகப்பெரிய சாதனை. மோடி அவர்கள் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். ஜெய்ஹிந்த்.